வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறது ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பு. அதன் பெயர் தான் சஸ்பென்ஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாஷையில் நம்ம ஹேங்கிங் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா தண்டவாளத்துக்கு மேலே போகாமல் தண்டவாளத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போகிற ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ட்ரெயின் வந்து எங்கெங்கெல்லாம் பாஸ் இருக்குது, நானும் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்ததுங்க. ஆனால் இப்போ தான் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2004 வருஷம் இந்த ட்ரெயினோட சர்வீஸை இந்தியாவில் கோவாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கை பஸ் அப்படின்ற பேரில் இது ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில் சர்வீஸ்லேயே பணியாற்றிய ஒரு ஒர்க்கர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் பணியாற்றிய இல்லை, பயணம் பண்ண ஒரு 3 பேரும் வந்து அடிபட்டிருக்காங்க. ஒரு 3 பயணிகள் அடிபட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் 2014 வருஷம் இந்த சர்வீஸை கோவா அரசாங்கம் ஸ்டாப் பண்ணிடுச்சுங்களாங்க. இதுக்கப்புறம் வேறு எப்படி தாங்க நான் போகிறது? இந்த ட்ரெயினை பார்த்தாலே ஆசையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க வியூஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனா நண்பர்களே. அதுக்கு போனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று ஜப்பானு, இல்லை சைனா, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஜெர்மனுக்கு போகலாம். எப்பா நடக்கிறத சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே தகவலை நான் பரிமாறிடுறேன். ஜப்பானில் இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஒரு 3 இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சைனாவில் ஒரே ஒரு இடம் தான், ஜெர்மனில் ஒரு 4 இடம். உலகத்திலேயே இவ்வளோ இடத்துல தான் நண்பர்கள் இருக்குது. அதெல்லாம் ரைட்டு. இப்போ ஓடுனுக்குது இந்த ட்ரெயின் எங்கே ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் ஜப்பானில் ஏதோ ஒரு ஊரில் ஓடி நிற்குது. அவ்வளவுதான் நண்பர்களே. ஸோ இந்த தகவல் எப்படி பயனுள்ள தகவலாக இருக்குதா? ஸோ இந்த ட்ரெயின் பற்றிய உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றும் இந்த ட்ரெயினில் பயணம் செய்யணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ நான் சொன்ன இந்த 3 கண்ட்ரிக்கு நீங்கள் பயணம் பண்ணணும்.